மீனம் ராசி பொதுவாகவே அமைதியான குணம் கொண்டவங்க. எவ்வளவு தான் தலைக்கு மேலே போகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பின்னாடி நாம் இப்போ அவசரப்பட்டோம் அப்படின்னாக்க அதனால் நமக்கு பாதிப்பு இன்றைக்கி மட்டும் இல்லை பின்னாடியும் நடக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. தன்னுடைய கோபத்தாவங்களை உணர்ச்சி வசப்படாமல் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுல கெட்டிக்காரவங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டங்களையும் அந்தளவுக்கு மறைப்பாங்க. கடுமையான உழைப்பாளிங்க. தான் ஒரு முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதை நேர்மையான ஒரு வழியில் அணுகக்கூடியவங்க. அந்த நேர்மை உண்மை மட்டும்தான் என்றைக்கும் நம்மளை காப்பாற்றும். மற்றது எல்லாமே சும்மா அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. எல்லாருக்கும் உதவியாக இருப்பாங்க. பாசத்துக்கு கட்டப்பட்டவங்க. குடும்பத்தினுடைய எல்லாருடைய தேவைகளையும் பார்த்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. தாங்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க. தன்னுடைய தேவைகளை தாண்டி தன்னுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனம் ராசி தலைப்பாத்திருப்பீங்க. அதாவது கஷ்ட காலம் வரும்போது இது என்னடா அது, நம்மளுடைய முடிவை யாரோ எடுக்கிறாங்களே, தெய்வம் எடுத்த முடிவோ அப்படின்னு கூடலாம் யோசிச்சிருப்பாங்கல்ல. ஆமாம், நீங்கள் நினச்சது உண்மை தான். சில கிரகங்களுடைய மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சமாவது நல்ல விதத்தில் மாற்றணும் அப்படிங்கிறதுனால தெய்வம் எடுத்த முடிவாக ஒரு விஷயம் வரப்போகுது. அந்த சனீஸ்வர பகவானுடைய பேச்சின் காரணமாக மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய நிலையில் மாற்றம் வரப்போகுது. ஆனால் தப்பித்தவரையும் மீனம் ராசிக்காரவங்க ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் செஞ்சிடாதீங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பம் ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு தான் பெயர்ச்சி ஆகிறாரு இல்லைங்களா. சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு வந்துடும். ஏன்னா அப்படின்னா அவர் எப்போதும் கெட்டது மட்டுமே செய்கிற மாதிரி, சொல்லப்போனோம் அப்படின்னா இவரை மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த பலன் கொடுக்குறதுல வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் நவகிரகங்கள்லேயே இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் இருக்குது இல்லைங்களா. இவரை வந்துட்டு அடுத்த 2.5 வருஷத்தில் மீனம் ராசிக்கு தான் பயணிக்க போகிறாரு. மீனம் ராசி அப்படிங்கிறது குருவோட வீடு. அதாவது கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் மீனம் ராசியில் தான் இருக்க போகிறாரு. பொதுவாகவே ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது இவர் தான். சனி கொடுத்தால் யார் தடுப்பார், அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னாக்க அது இவர் தான். 12 ராசியிலேயே எந்த ராசியில் சனி பகவான் பெயர்ந்தாலும் சரிங்க, அதற்கு முந்தைய ராசியும் சரி அதற்கு பிந்தைய ராசியும் சரி அதிக அளவு பாதிப்பு உள்ளாக்கும். நீதி, நேர்மை, தர்மம் எல்லாத்துக்கும் உதாரணமான ஒரு கிரகம் அப்படின்னா அது இவர் தான். நல்லது கெட்டது ரெண்டுத்தினுடைய தாக்கமும் அதிக அளவை கொடுக்கறதும் இவர் தான். நல்லது பண்ணாலும் அதிகமாக கொடுப்பார், கெட்டது பண்ணாலும் அதிகமாக பண்ணுவார். இதனால தான் நம்ம எல்லாருக்கும் பயம் அப்படிங்கிறது வருது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த விஷயங்களில் மீனம் ராசிக்கு நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் மீனம் ராசி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது அதிகமாக நடக்க போகுது. பயமே வேணாங்க. ஜென்மசனியாகவே இருந்தாலும் பெரியதொரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கார்.
ஸோ பரிவர்த்தனையாக இருக்கார். 9ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பில் இருக்கார். அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவரோட தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் அமைப்புகளில் சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படாத ஒரு அமைப்பாக இருக்கும். மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. குறிப்பாக பண போக்குவரத்துங்கிறது உண்டாக போகுது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய மீனம் ராசிகளுக்கு பெரிய அளவு பாதிப்பு சுத்தமாக இருக்காது. இதுவே 20-30 வயதில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். அதே மாதிரி கல்வியில் கொஞ்சம் தடை அப்படிங்கிறது ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் நல்லாயிருக்கும். வேலையில் மன அழுத்தம் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும். நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். பெற்றவங்க கிட்ட கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை வந்து மறையும். பெற்றவங்க வந்துட்டு உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது, இப்படி கொஞ்சம் வந்துட்டு சஞ்சலப்படுத்துகிற மாதிரி இருக்கே, ஆல்ரெடி நான் ரொம்ப வந்துட்டு வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா. உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன், திட்டமிட்டு செயல்படுங்க. நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஜென்மசனி, சனீஸ்வர பகவான் நமக்கு வந்துட்டு சோதனை கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். குடும்பத்துலேயும் வந்துட்டு ஒரு புரிஞ்சிக்காமல் நடந்துப்பாங்க. ஸோ சொந்தக்காரவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நண்பர்களே உங்களை வந்துட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் வரும். ஒரு மாதிரி என்னடா இது வாழ்க்கை போடா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். சோம்பல் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனால் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு வகையில் சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்க பழகிக்கணும். சரிங்களா. இதை தாண்டி இந்த ஒரு மாத பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா. இந்த மாதத்தோட பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த மார்ச் மாதம் குரோதி வருடம் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறதுல பிறக்குது. இந்த மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியில் இருக்கார். 15ஆம் தேதி மீனம் ராசிக்கு போயிடுவார். செவ்வாய் மிதுனம் ராசியில் பலம் அடைஞ்சிட்டார். புதன் மீனம் ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சமாக இருக்கார். குரு ரிஷப ராசியில் இருக்கார். சனி கும்பம் ராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனம் ராசிக்கு. அதோட மீனத்தில் ராகு இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களுடைய வக்கர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாமே சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்டப்போகுது. சரி, உங்களுடைய ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் நம்ம திட்டமிடலாம் நடக்குமா நடக்காதா, ஒரே பயங்கர சிந்தனையோட இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்கு சொல்கிறேன். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மார்ச் மாதத்தில் 7.5 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிறது இந்த ஒரு மாத கடைசியில் வரப்போகுது. அதற்கு நாம் ஏற்கனவே பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்போம். இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இந்த ஒரு மார்ச் தொடங்கினோடனே இருக்கும். பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் பெரும்பகுதி கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய சொந்த ராசிக்குள்ளே வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இப்போது ராசிக்குள்ளேயே உச்சத்தில் இருக்கார். புதன் ராசிக்குள்ளே இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. ராகு ஏற்கனவே ராசிக்குள்ளே இருக்கார். சனி 29ஆம் தேதி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. இப்போது மொத்த விருந்தாளியும் எல்லா கிரகமும் வீட்டுக்கு வரப்போகுது. இதில் தன விருந்தாளி, மாத விருந்தாளி, வருஷ விருந்தாளி எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க. இதில் கிரகங்கள் எல்லாம் ராசிக்குள்ளே வருது அப்படிங்கிறது நமக்கு வெட்டி செலவு வைக்கிற வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது 2-3 மடங்காக இருக்கும். மாதத்துக்கு ஒரு 2000 மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ 3000க்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு எல்லாம் ஓடி போச்சு. இப்போ 5000 வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கிரகங்கள் அப்படிங்கிறது ராசிக்குள்ளே வரும்போது செலவு அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத செலவு வரும். கண்ணா அப்படின்னான்னு பத்திரிக்கை வந்து குமியும். சொந்தத்தில் கல்யாணம், இங்கே சொந்தத்தில் வீடு குடி போகிறாங்க, அங்கே காது குத்து, இங்கே விசேஷம், அது இதுன்னு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை. நல்லபடியாக பிரச்சனை இல்லை. ஏதோ சுப செலவு தானே ஆகுது, எப்படி ஆனால் ஆகிட்டு போகுது, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசை தேத்திக்கலாம். ராசி அதிபதி குருவோட ஒரு நிலையில் மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. ராசி அதிபதி குரு பகவான் 3ஆவது இடத்துல இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உங்களுடைய சொந்த ராசியில் உச்சம் அடைஞ்சிருக்காரு.
அதாவது ராசிக்கு சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3க்கும் 8க்கும் அதிபதி. அவர் வந்துட்டு உங்கள் ராசியில் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எவன்கிட்டையாவது நம்பி பணத்தை கொடுத்துருவீங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் தரமாட்டான். பொய் சொல்லி உங்ககிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க. கேட்கும்போது ஐயோ ஆஸ்பத்திரியில் இருக்கனே, உடம்பு சரியில்லைப்பா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இப்படி நயமாக பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி செலவுக்கு வாங்கிட்டு போயிட்டு பொரியை தின்னுட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க. திரும்ப நம்மளால் வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வச்சுக்கக்கூடாது. எந்ததொரு சொத்தையும் விற்கிற வேலை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்துட்டு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கார். ஒரு காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடாது, சொத்து விற்கவும் கூடாது. சொத்தை விற்றீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா போகக்கூடிய சொத்தை 8 லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்பீங்க. 2 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் 10 லட்சத்துக்கு கேட்பான். ஐயோ 2 நாள் அவசரப்பட்டு 2 லட்சத்தை இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால் நிலபுலம் சார்ந்த வாங்கல் கொடுக்கல் விற்பனை இது எதுவுமே வேண்டாம். பாகம் பிரிச்சுக்கிறது, போகிறது வர்றது, எந்த ஒரு முன்முயற்சி அப்படிங்கிறதும் ஒரு மாதத்தில் எடுக்க வேண்டாம். சரி, இந்த ரியல் எஸ்டேட்டு, தரகு, கமிஷன் இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலை முடியும், ஆனால் காசு வராது. ஏதோ விடியாமூஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதையாயிரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லது எதுவுமே இல்லையா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சுமாரான ஒரு அமைப்பு உள்ளவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், 12ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. சரிங்களா? அப்போது 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அரசாங்க வழியில் சில சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லது இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இனிப்பான செய்தி சொல்கிறேன். அரசு வேலைக்கு முயற்சி செய்யணுமா? இப்போ செய்யலாம். அரசாங்கத்தில் ரொம்ப நாளாக டெம்பரவரியாக கிடக்கேன், பர்மனெண்ட்டே போட மாட்டேங்கிறாங்க, இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் பயமாக இருக்குது, 10 வருஷமாக கடந்துட்டேன், திடீர்னு நான் கிளம்பி போகிற நேரமாக பார்த்து பர்மனெண்ட் போட்டாங்க அப்படின்னா 10 வருஷம் போட்ட உழைப்பு வீணாக பெருமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கூட சில பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் உங்களோட அந்த பணி நிரந்தரத்துக்கு பெரியதொரு அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை போய் பார்த்து உங்களுக்கான காரியத்தை கை கூட வைக்கணும் அப்படின்னா ஒரு மாதத்தில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்தில் அரசு வழி சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு செய்யலாம். ஒரு மானியம் கேட்க வைக்கிறேன், இல்லை அரசில் போட்டித் தேர்வு ஒன்று எழுதுகிறேன், அரசுக்கிட்ட ஏதாவது ஒரு தொகுப்போடு கட்டணும், போகணும் வரணும் அப்படி சொல்லி முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். கடன் சுமை அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் குறையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கவலை அப்படிங்கிறதுக்கே வேலை கிடையாது. 10 ரூபா கடன் இருந்தது அப்படின்னா அடைக்கலாம். ஏன்னா விரய சனி அப்படிங்கிறது இப்போ முடிய போகுது உங்களுக்கு. விரய சனி அப்படிங்கிறது கடனை கொண்டாந்து கொடுத்துருக்கோம். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 3 to 7 1 லட்சம் கடன் அப்படிங்கிறது ஆக்கி விட்டு போயிருக்கும் பல பேரை. பெரியதொரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு தக்கன கடன் இருக்கும், பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு தக்கன கடன் இருக்கும். ஆக மொத்தத்தில் கடன் இல்லாத மீனம் ராசிக்காரர்களே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த விரய சனி அப்படிங்கிறது உங்களை முடிச்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் பிணி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். உடம்புல பிரச்சனை, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பே சத்து இல்லாத மாதிரி இருக்கும். நல்ல ஸ்லிம்மாக இருந்தவங்க கூட இப்போ இந்த ஆகி போயிட்டேன், நமக்கு ஒரு படிக்கட்டு ஏற முடியல, ஒரு மூச்சு வாங்குது, வயிறு தொண்டை அப்படிங்கிறது பிரச்சனை, வயிறில் பிரச்சனை, குறிப்பாக கேஸ்ட்ரிக்கு, அல்சர் பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இதுக்கு அப்புறமா தேக ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இல்லை. கொஞ்சமாக குணமடைஞ்சிரும். ஜென்ம சனி வந்த பிறகு அதோட குணத்தை காட்டுவார். அது அடுத்த விஷயம். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. கவலைப்பட வேண்டியது தேவை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த ராசியிலேயே புதன் அப்படிங்கிறவர் நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. தாய்வழி ஆதரவு கிடைக்கும். திருமண முயற்சிகளில் வெற்றி அடையலாம். அதே போல் மீனம் ராசிக்காரர்கள் பெண் பார்க்குறேன், இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறேன், வரன் பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கு கூட ஒரு டைமில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி மாமா வச்சான் வழியில் ஏதாவது மனக்கசப்பு, பிரிஞ்சிருக்கோம், போயிருந்தோம் வந்திருந்தோம் அப்படின்னா இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது.
பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும், வியாபாரம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும், அரசியல் துறையில் இருக்கிறவங்க அடுத்த கட்ட பதவி உயர்வு அப்படிங்கிறதுக்கு போகலாம். இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி மார்ச் 29 மகா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவோட ஜென்ம சனியும் வரப்போகிறாரு. அப்போது இந்த ஜென்ம சனியும் ஜென்ம ராகுவும் 50 நாள் உங்கள் ராசியில் இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பயங்கரமான ஒரு 50 நாள் அப்படின்னு தான் இது சொல்லணும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக வீடியோவாகவே போடுறேன். ஸோ பயப்பட வேண்டியதில்லை. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். இது ஒரு 20-30% பலன்கள் தான். இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் சுய ஜாதகம் தான் 75-80% பலன்கள் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாக உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது தரப்படும். நன்றி, வணக்கம்.